சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு, சிந்து நான் சொன்னதை நீ கேளு, நீ என் கூட வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேக்குறாங்க சிவா. சிவாவோட பேச்சை தட்ட முடியாம அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம சிந்து நேரம் அன்னபூரணியோட வீட்டுக்கு தான் போறாங்க. அன்னபூரணி என்ன சிவா நான் சொன்னா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒழுங்கா அவளை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு, அவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் கிடையாது, அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த நம்பிக்கை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டான், அவளை முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி கோபப்பட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் அத்தை நான் பொய் சொன்னது எல்லாமே என்னுடைய தப்பு தான், ஆனா அதுக்காக சிவா டாக்டருக்கு மட்டும் நீங்க தண்டனை கொடுக்காதீங்க, அதை என்னால ஏத்துக்க முடியாது, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு சிவா, நான் இப்பவும் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஆனா நீ சிந்துதான் வேணும்ன்ற எடுக்கிற முடிவை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. இத கேட்டதும் சிவாவோட மனசு மாறுமா, சிந்துவை விட்டுட்டு சிவா அன்னபூரணி சொல்றபடி கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.